தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புதிதாக தொடங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலித்ததற்கு எதிராக தவிக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், இந்த மறியல் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக நேற்று மதுரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் அணிவகுத்து சென்றனர். குறிப்பாக தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் தங்கள் அதாவது தனி வாகனங்கள் மூலமாக சென்றனர். குறிப்பாக மினி வேன், கார், டிராவல்ஸ் வேன், தனியார் பேருந்து உட்பட பல்வேறு வாகனங்களில் அவர்கள் மதுரை சென்றுவிட்டு இன்று காலை அவர்கள் திரும்பினார்கள். திரும்பும் பொழுது அதாவது தருமபுரியிலிருந்து ஒசூருக்கு ஒரு விரைவு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நெடுஞ்சாலையில் கத்தாரஹள்ளி என்ற இடத்தில் தான் ஒரு புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுங்கச்சாவடியை இந்த தவேகா சென்ற மாநாட்டிற்கு சென்றவர்கள் கடக்க முயன்ற போது அவர்கள் அதாவது அந்த வாகனங்களில் கட்சிக்கொடியை கட்டி வந்தனர். அப்போது சுங்கச்சாவடி கட்ட வேண்டும் என்று சுங்க கட்டணம் கட்ட வேண்டும் என்று அங்கு வற்புறுத்தியதால் அங்கு தவேகா தொண்டர்களுக்கும் அதே போல அந்த சுங்கச்சாவடி பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் இடையே ஒரு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சிலர் தங்கள் வாகனங்களை சுங்க கட்டணத்தை செலுத்திவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் பலரும் சுங்க கட்டணம் கட்ட மாட்டோம் என்று அங்கேயே உட்கார்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட தவேகா தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்ல வேண்டும் என்ற ஒரு சமூக வலைதளங்களில் தவேகாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குறும் செய்தியும் பரவியது. இதன் காரணமாக யாரும் சுங்க கட்டணம் செலுத்த மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் சொல்லி அந்த கோஷம் எழுப்பியபடி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியதோடு சுங்கச்சாவடி ஊழியர்களையும் அழைத்து கட்சி கொடி கட்டி வரக்கூடியவர்களுக்கு யாருக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு தவேகா தொண்டர்கள் தற்போது அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது சுங்க கட்டணத்தை கட்சி கொடியை கட்டி வருபவர்கள் சுங்க கட்டணம் செலுத்த மாட்டோம் என்று கூறி தவேகா தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.